பாக்கியமேரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இன்று என் உரையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இங்கு கூடி வந்துள்ள பெரியவர்களே, என் தந்தைமார்களே, என் தோழிகளே, என் தோழர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று உங்கள் முன் பேச வந்துள்ள விடயம் நம்மை பாதுகாக்கும் சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டியுள்ளது என்பதை வலியுறுத்தவே வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமக்காக நம்மை பாதுகாக்கும் சூழலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதாகும். அதாவது பஞ்சபூதம் என்று சொல்லப்படும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பவற்றை மாசு அடையாமல் சேதமடையாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகும். நம் மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்தவையாகும். காடுகள், மலைகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவை நம் சூழல்களில் அடங்குகின்றன. இவற்றை நம் வாழ்க்கையின் பொன்னானவையாகவும் கடவுள் தந்த பரிசுகளாகவும் பாதுகாப்பது நம் கடமையில் ஒன்றாகும். நாம் யாவரும் சூழலை நேசிக்க வேண்டும் எனவும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனவும் பல கூற்றுகளும் எனவும் பல அறிவுரைகளும் நம் முன்னோர்களிடமிருந்தே கூறப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் ஜூன் 5ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடு சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் இடம்பெறுகின்றது. இதனை அனைத்து நாடுகளும் ஒவ்வொரு முறைகளில் கொண்டாடுவார்கள். முக்கியமாக சூழல் தொடர்பில் எதிர்கால சந்ததியிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களின் நாட்டம் சமூகத்தின் முன்னேற்றமாக மாறுவதற்கும் ஆகும். தொடர்பான தேர் நிகழ்ச்சிகளும் கொண்டு செல்கின்றார்கள். அது மட்டுமல்லாது மரங்கள், செடிகள் என பலவற்றை நாட்டி கௌரவிப்பார்கள். அத்துடன் பாடசாலை நிகழ்ச்சிகளும் அலுவலகங்கள் சூழல் தொடர்பான செயற்பாடுகளும் உலக நாடுகள் எங்கும் நடத்தப்படுகின்றது. சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வையும் நடத்துவார்கள். இவ்வாறு சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவார்கள். நன்றி.